அதிமுக தலைமை அலுவலகத்தில் அத்துமீறி நுழைந்ததாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகலா புஷ்பாவின் கணவர் லிங்கேஸ்வரன் உள்ளிட்ட 10 பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் சசிகலா புஷ்பாவின் கணவர் லிங்கேஸ்வரன் உள்ளிட்ட 10 பேர் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு கூடியிருந்த அதிமுக தொண்டர்கள் தாக்குதல் நடத்தியதில் அவர் காயமடைந்தார். அங்கு திரண்டிருந்தவர்கள் மத்தியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதுகுறித்து அதிமுகவின் ஈரோடு முன்னாள் மாவட்ட செயலாளர் சிந்து ரவி, லிங்கேஸ்வரன் உள்ளிட்ட அடையாளம் தெரியாத 10 நபர்கள் மீது ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் பேரில் 5 பிரிவுகளின் கீழ் 10 பேர் மீதும் வழக்கு பதியப்பட்டுள்ளது. அம்மாவர்களால் கட்சி நீக்கப்பட்ட அம்மாவர்களால் கட்சியிலிருந்து எடுக்கப்பட்டது சசிகலாவுடைய கணவர், அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய சசிகலா புஷ்பாவுடைய கணவர் லிங்கேஸ்வர திலகன் அவர்கள், அவரோடு வந்தவர்கள் இன்னைக்கு தகாத முறையில் நடந்த செயலை நினைத்து நாங்கள் வருத்தப்படுகிறோம்.